கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான மத்தியான வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் பரிசுத்த ஆவியான எங்களுடைய மத்தியிலே தேவரீர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கூடிய இந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேரம் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கூடி வந்த பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக பேராக மகிமையுள்ளதான கிருபையால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். நூறத்திரையான பலங்கள் நன்மைகளாமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், வசன பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இருக்கிற எல்லா விசேஷமான ஆராதனைகளையும் கர்த்தர் பொருட்படுத்தி தேவரை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக மிகுந்த பிரயோஜனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வல்லமையாக இடைபெட வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்கார்வோம். இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலே நாம் தேவ சமுதிரம் ஒன்று சேர்ந்து கடந்து வந்து தேவனை ஆராதிக்கக்கூடியதான நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இவ்வளவு நேரம் அருமையான சங்கீத வாகத்தை கேட்டோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு அல்லேலூயா துதி ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. அது மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு மிகுந்த நன்மையை கொண்டிருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த வாரத்தில் இந்த வியாழக்கிழமை மாலையிலே இங்கே விசேஷமான ஆராதனை ஒன்று இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெப தியானம், அதோடு சேர்ந்து அதன் முடிவிலே திருவிருந்து ஆராதனை, இந்த ரெண்டு பகுதியும் ஒன்றின் பின் ஒன்றாக நடத்தப்படும். எல்லா தேவ பிள்ளைகளும் வியாழன் மாலையில் 6 மணிக்கே சரியாக கூட்டம் ஆரம்பிக்கும். அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் யாவரும் கடந்து வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தின் மகத்துவமான காரியங்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா வெள்ளிக்கிழமை காலையில் எப்போதும் உள்ள உபவாசம் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற விசேஷமான நாள். காலையில் 10 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பிக்கும். அதற்கு எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் கடந்து வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். அதே போல் எல்லா சனிக்கிழமையும் மாலையில் 6 மணிக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஆராதனையுடைய காரியத்திற்காக மறுநாள் ஆராதனைக்காக ஒரு ஆயத்த ஜெபம் வைத்திருக்கிறோம். அந்த ஆராதனைக்கு இப்போது ஒரு சில வருகிறீங்க, அநேகர் வரல. கடந்து வர உங்களை மிகுந்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்ப்பு ஆராதனை எப்போதும் வைக்கப்படுகிறது போல காலையில் 5 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் சரியாக அந்த ஆராதனை நடத்தப்படும். எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். மிகவும் பிரதானமாக 3 முக்கிய காரியங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். மறந்து விட வேண்டாம். யாருக்காயிலும் மறந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சொல்லப்படும். அடுத்தபடியே ஒரு நல்ல ஒரு இனிமையான செய்தி. இந்த முடிந்த உடனே அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் சீக்கிரமாக எளிமை ஓடுறீங்க. அப்படியல்ல, நின்று சகோதரர்கள் ஒன்றுக்கொண்டு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நாம் ஒன்று விசாரித்து எப்படி இருக்கீங்க என்ன இட வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வர்றோம் இல்லையா, ஒன்று விசாரித்து அன்போடு நாம் கடந்து போவோம். அதுபோல் சகோதரிமார் ஒன்றுக்கொன்று விசாரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி கடந்து போவோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு என்ன ஞாயிறு?
சொல்லுங்க, குருத்தோலை ஒன்றும் காணலையே, கொண்டு வரலையா நீங்க? ஆமே, எத்தனை பேருக்கு தெரியும் குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம்.